நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா அவரை உயர்த்தி பாடி நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் இந்த இடம் முழுவதிலும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரும்படியாய் எல்லாரும் ஒரு மனதோடு ஷபலத ரந்தனி கடமனத ரக்கபலது. ஆண்டவரே, தேவனுடைய பிரசனம் இந்த இடத்துல நிரப்பட்டோம். ஆண்டவரே, எங்களுடைய சுயத்தினாலோ எந்த ஒரு காரியத்திலையும் நாங்கள் ஈடுபடாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாய் ஓ ரபா ஷலத ரந்தனி கடமனத ரக்கபலது ஓ ரிமந்தனி யோகலா மூஷபலத ரக்கபலத ரந்தனி கடமனது. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. ஓ ரல வரகந்தனி யோகலா மூஷபலத ரக்கபலத ரந்தனி கடமனத ரக்கபலது. அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பேனும் தோளினிலே ஏசையா என் நேசரே அன்பு கூர்ந்தே ஜீவன் தந்தே நேசிக்கிறே உம்மை தானே நினைவெல்லாம் நீதானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். ஆமாண்டவரே, அப்பா, நீ செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த துதி பாடி கர்த்தரை மேன்மைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு துதியின் ஆடையை நீங்க உடுத்தும்படியா இதோ இந்த இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரியவராக இந்த இடத்துல நீர் உலாவி வரும்படியாய் ஆண்டவரே ஓ எங்களுடைய இக்கட்டுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கும்படியாய் இதோ எங்களை முற்றிலுமாய் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் நீர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்றும் அல்ல ஆண்டவரே. இதோ கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் இறங்கி ஆண்டவரே எங்களுடைய மத்தியில் உலாவி வரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா இடத்திலையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதிகான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய். ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி மகளை
சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்தில் பலன் என்று. என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்தில் பலன் என்று. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி அப்பா நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. கரங்களை ஆண்டவருக்கு நன்றி பலிகளை எடுத்து எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 உண்டு. அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நீர் பண்ணின எல்லா ஆண்டவரே உடைய கிருபைக்காக நீர் பாராட்டின அந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பிசாசு வைத்திருந்த எல்லா திட்டங்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நிர்மூலமாக்கி எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்ததற்காய் இயேசப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் 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 என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் ஹல்லேலூயா. எவ்வளவோ இக்கட்டுகள் வந்த பொழுதிலும் எத்தனையோ பாவங்கள் செய்த பொழுதிலும் கர்த்தர் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார். அந்த அன்பை நினைத்து உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை அவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே எரிந்தாது சாத்தான். நேசரின் ரத்தம் என்
நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலு மாறாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலு மாறாதுவும் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே, என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் ஆமென். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாடு மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாடு மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலு மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலு மறவாத என் நேசரே. என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர்.
என்னை ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கி ஆண்டவர் உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, நீர் எங்களை ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக துதிக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ சிலுவையிலே என்னுடைய பாடுகளை, பாவங்களை, பிரச்சனைகளை, தரித்திரங்களை ஆண்டவரே நீர் சுமந்து கொண்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஓ ராபா ஷாபா லதர கபலது ஓ ரிமந்தனி ஓ கலமாந்தன கடபல ரக்கபலத ரந்தனி கடபலது ஓ ரிபா ஷபலத ரக்கபலது. நானே மீட்பர் என்று நீ சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ராபா பா 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 கபலத ரக்கபலது ஓ ரிமந்தனி யா கலமா ஷபலத ரக்கபலது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீ சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ரிபா கலமந்தனி யோ கலமா ஷபலத ரக்கபலது. நான் மீட்டுக் கொண்டேன் என்று நீ சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஓ ராபா லக்கரமந்தனி யோ கலபு ஓ ரிபா ஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது. ஓ the door is open நீங்க சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரிலா ரகட மாஷபலது. நீ விசேஷித்தமானவனாய், விசேஷித்தமானவனாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறதற்காக ஓ ராபா லரகந்தனி யோ கலமாஷலத ரக்கபலது. உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரலகட மாஷலத ரக்கபலது. என்னுடைய தரித்திரங்களை நீ சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீ சுமந்து கொண்டீர். அந்த சிலுவையில் நீ சுமந்து கொண்டபடினாலே நாங்கள் இனி சுமக்க வேண்டியது இல்லாதபடிக்கு என் தேவன் எங்களுக்கு கிருபையாய் மீட்டுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய கண்மலையானவர் நீர் புகழப்பட வேண்டியவர் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரலகடபா ஷலத ரந்தனி கடபலது ஓ ரிமங்கல மாஷலத ரக்கந்தனி யோ கலமாந்தன கடபலது ஓ ரலகடபா ஷலத ரக்கபலது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அந்த கண்மலையானவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உடைய கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே பிதாவே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே பிதாவே, ஆராதனை உமக்கே இயேசுவா, ஆராதனை உமக்கே ஆவியானவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு மனதோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு ஆராதிப்போமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை மேன்மை பாராட்டுகிறோம். ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போல அன்புள்ள தேவனை நாங்கள் பார்க்க முடியாது ஆண்டவரே. ஓ நீ செய்த அந்த மேலான அன்புக்காய், அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஓ ரிபா கலபாஷ பலத ரந்தனி கடபலது, ஓ ரிபால கந்தனி ஓ கலபாஷ பலத ரக்கபலது. நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்ளும்படியா, ஓ ரா லா ரக்கலபாஷ பலத ரக்கபலது, ஓ ரிபா கலபாஷலத ரக்கபலது. உனக்கு ஒரு பந்தியை இங்கே ஆயத்தப்படுத்துவேன் என்று நீ சொல்லுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரா லா கடபாஷல கபலது, ரிமா கலபாஷ பலத ரக்கபலது. நீ உடைக்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாய், ஓ ராபா
நான் உன்னை கட்டுவேன் என்று நீ சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ராலகடபா ஷலதர கபலது. ஓ கரங்களை தட்டி உண்மையாய் ஜீவனோடு ஆண்டவரை துதிப்போமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின எல்லா தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஓ ரபல கந்தனியோ கலவாஷலதர கபலது. ஓ உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரலகடவாஷலதர கபலது. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. ஓ நீர் சகலத்தையும் படைத்தவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஓ ரலகடவாஷலதர கமனது ரிமந்தனியோ கலமாஷலதர கபலதரந்தனி கடபலது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கு பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கு பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ ரபல கந்தனு ஓரிபகல வாஷலத ரந்தரி கடபலதர கபலது. எத்தனை அழகு நிறைந்தவர் ஆண்டவர். உம்முடைய மகிமையை விட்டு ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த பூலோகத்துக்கு வந்து ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை சம்பாதித்து கொடுத்திருக்கிற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஓ ரிபல கந்தனமா கல வாஷலதர கபலது. உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஒரு குடும்பமாய் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் ஆண்டவரே உம்மையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஓ ரல கரமா ஷலதர கபலது. ஓ ரிமந்தனி யோ கல வாஷலதர கபலது ரந்தனி கடபலது. இதோ உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கும், எல்லா கணத்துக்கும், எல்லா மேன்மைக்கும் பாத்திரர் நீரே என்று சொல்லி தேவனாகிய பிதாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களை தாழ் மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களால் ஒன்றுமல்ல ஆண்டவரே, எங்களால் ஒன்றுமல்ல என்பதை அறிந்தவர்களா ஒரு அழகடா பாஷலதரந்தனை கடவலது. எங்களை முற்றிலுமாய் இந்த இடத்துல அர்ப்பணிக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் பிள்ளைகளையும் ஆண்டவரே முற்றிலுமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் மேன்மை அடைவீராக, நீர் கனப்படுவீராக என்று சொல்லி உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் நீர் கொடீர் என்பதை நாங்கள் அறிந்தவர்களா இதோ முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே துதிகளுக்கு
துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆண்டவர் இப்பொழுதும் வானதூத சேனைகள் பாடுகிற வேளையிலும் நாங்கள் உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். நீரே பரிசுத்தர் 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 என்று சொல்லி, ஓ நீர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஓர் நலகட பாஷலதரந்தனை கடபலது. உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஆண்டவரே பாத்திரர் யாரும் இல்லை என்று சொல்லி, துதிக்கு பாத்திரர் நீரே என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கணத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரர். எல்லா துதிக்கான மகிமையும் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் கர்த்தராய் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்கும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 8வது அதிகாரம். பிரதர் வலன் அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் எல்லோரும் சேர்ந்து, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆமாம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவுசெய்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக எல்லோரும் சாட்சி சொல்கிறப்போ எங்கள் ஏன் வெளிநாட்டுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்கிறப்போ வீட்டில் கஷ்டம், வறுமை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுலேருந்து ஆண்டவர் உயர்த்தி வச்சுருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா தான் இருக்குது. எங்கள் அப்பா அவ்வளோ தூரம் எல்லாம் எங்களுக்கு வேண்டி செட்டில் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் எனக்கு கல்லூரி படிக்கிறப்போ ஒரு தனிப்பட்ட நடத்துதல் இருந்தது. ஒன்று நான் தனியாக தான் அழைச்சிட்டு வருவேன், ஒன்று நான் தனியாக ஆசீர்வதிப்பேன், பிரித்து எடுப்பேன் அப்படின்ட்டு. அதை நான் அப்போ பெருசாக எடுத்துக்கலாம். எனக்கு வெளிநாட்டு தரிசனங்கள் எனக்கு செகண்ட் இயர் படிக்கிறப்பவே இருந்தது. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்டாக இல்லை. எனக்கு டிசைன் இன்ஜினியர் ஆகணும், ஆட்டோமொபைல் டிசைன் இன்ஜினியர் ஆகணும், அதுதான் எனக்கு ஆசை. நான் பிளேஸ்மெண்ட்லேயும் பிளேஸ் ஆனேன். ஆனால் கோவிட் எல்லா ஆஃபர்ஸையும் எல்லாருமே அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லா ஆஃபருமே. எங்கள் வீட்டில் ஓகே, எங்கள் வீட்லேயும் எங்கள் பேக்ரவுண்ட்லேயும் இன்ஜினியரிங் சைடில் ஆக்சுவலாக யாரும் இல்லை. எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு எல்லா வீட்லேயுமே கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க, டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி மிலிட்ரியில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் யாருமே இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் இல்லாதனால என்ன வழி நடத்த யாரும் இல்லை. ஈவன் எனக்கு அது ஒரு ப்ரெஷராக கூட இருந்தது. ஏன்னா எல்லா பசங்களும் எனக்கு கசின்ஸ் எல்லாருமே அப்பா சைடில் சொல்கிறேன், கசின்ஸ் எல்லோரும் அந்த கோவிட் டைம்லேயே ஓகே எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பேருக்கு அந்த டைம் ரிசல்ட் வரப்போ எங்கள் அப்பாவுக்கு எனக்கு மேலே கோவம் வரும். நீ ஏன் படிக்காமல் இருக்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாம் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா பொதுவாக என்கிட்ட கோவப்பட்டதே கிடையாது. ஆனால் அந்த கோவிட் டைமில் கரெக்டாக அவருக்கும் லீவு நானும் அங்கே போய் மாட்டிக்கிட்டேன். அப்போது பார்க்குறப்ப எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படி, இல்லைன்னா எம்இ படி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் எல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஆண்டவருக்கு ஒரு தனி வழி நடத்துதல் இருந்தது. அப்போ நான் அதையே நினச்சிட்டு இருந்தேன். அப்போது என்னென்னா ஓகே, இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நாளுக்கு நாள் நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு என்ன சொல்லியது அடுத்த நாளே நான்
நானும் என் ஃப்ரெண்டை வந்து நாங்கள் ஒரு ட்ரைனிங் வந்து முடிச்சிருந்தோம் காலேஜ் படிக்கிறப்போ. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு கால் பண்ணி ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தால் தாங்க, நாங்கள் வந்து ஏதாவது எந்த வேலையாக இருந்தாலும் செய்வோம் வாரோன்னு வந்து சொன்னோம். அப்போது அவங்க ஒரு வேலையை ரெடி பண்ணி தந்தாங்க எங்களுக்கு கோயம்புத்தூரில். ஆக்சுவலாக அது ஒரு டெக்னீஷியன் ஜாப் தான். இன்ஜினியராக ப்ளேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது ஆஃபர் கேன்சல் ஆகிட்டு வழிநடத்துதல் இல்லாமல் சரி ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதும்னு சொல்லிட்டு டெக்னீஷியன் ஜாபில் போய் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக அது ஒரு மாலில் சில்லர் டெக்னீஷியனாக எனக்கு முதல் வேலை அதுதான், என்னோடய முதல் வேலை. அது அப்போது ஓகே நம்ம வெளியே வந்துட்டோம், வேலை கிடச்சிருச்சு, அது எங்களுக்கு புரியலை. அப்போது வேலை செய்கிறப்ப தான் அதோட கஷ்டம் வந்து தெரிஞ்சுது. சம்டைம் வந்து ஓகே அந்த என்ன சொல்கிறது, டெக்னீஷியன்னா நமக்கு மேலே டிப்ளமோ முடித்தவங்க சூப்பர்வைசராக இருப்பாங்க, அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஏன்னா அகாடமிக்ஸில் மோசமாக எல்லாம் இல்லை. 10th 98%, 12th 84% வச்சுருந்தேன். இன்ஜினியரிங்கையும் ஃபஸ்ட்டு கிளாஸ் வித்தவுட் அரியர். அண்ணா யூனிவர்சிட்டியில் அரியர்லாம் முடிக்கிறது பெரிய விஷயம். அப்போது எனக்கு அந்த ஓகே சில்லறை ஆப்ரேட் பண்ண சொல்லுவாங்க, சில்லறை துடைக்க சொல்லுவாங்க. அது வந்து சில்லறை துடைக்கிறப்ப எல்லாம் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக வரும். நான் வாங்கின மார்க்ஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி ஓடும். அப்போ யோசனை வரும், அப்பா சொன்னதை கேட்டிருக்கலாமோ, வீட்டில் இருந்திருக்கலாமோ, கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருக்கலாமோ, இல்லைன்னா ஓகே அட்லீஸ்ட் வந்து எம்இயாவது படிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து தோணும். இருந்தாலும் நான் ப்ரேயர் பண்ணுவேன், ஆண்டவர் என்னோடய சூழ்நிலையை எப்போவுமே மாற்றலாம், ஆனால் ஒரு சமாதானத்தை தந்தார். என்ன அவரோட வார்த்தை கிரியை செய்கிறப்போ ஓகே நமக்கு வந்து அந்த ஒரு சமாதானம் இருக்கு. நம்ம அதை வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறது ஒரு விசுவாசத்தில் ஓடுவோம். அப்போ சேலரி ரொம்ப கம்மி. 2 டைம் ஓகே வீட்டில் யாருக்கிட்டேயும் நான் காசு கேட்கக்கூடாது. நான் வீட்டை விட்டு ஓகே நான் வந்து தனியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. இதுக்கு மேலே வீட்டில் காசு கேட்டால் அசிங்கன்னு சொல்லிட்டு 2 நேரம் சாப்பிடாம எல்லாம் நிறைய நாள் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஓகே செகண்ட் வேவ் வந்தது. அந்த டைம் அக்கா கல்யாணம் இருந்தது. அப்போ அந்த வேலையை விட்டுட்டு வந்தேன். எனக்கு இன்னொரு வேலை கிடச்சிது டிசைனில். அதே ஃபீல்டில் டிசைனுக்கு போனேன். அது ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு 4 months இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிடச்சி திரும்ப கோயம்புத்தூருக்கு இன்ஜினியர் ஆனேன், சைட் இன்ஜினியராக. ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து என்னை வழி நடத்தினார். அந்த டைம் தான் நான் வந்து அபுதாபி வர்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அந்த டைமும் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு எதுவும் தெரியல, இருந்தாலும் ப்ரேயர் பண்ணேன். அப்போது ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசினது வந்து என்னென்னா ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து ஓகே ஒரு சின்ன வேலை தான் கிடச்சிது. அங்கே ஒழுங்காக சேலரி கூட இல்லை எனக்கு. அங்கேயே அதையும் ஸ்க்ராட்ச்லேருந்தே தான் வந்து ஆரம்பித்தேன். அங்கேயும் டிசைன் பண்ணேன், சைட்டுக்கு போனேன். எல்லா வேலையும் வந்து பார்க்க வச்சாங்க. ஒரு QC ஒர்க்கோ எல்லாமே அந்த சின்ன கம்பெனி, அதனால எல்லாமே நம்ம பார்க்கணும். எல்லா ஒர்க்கும் வந்து பார்க்க வச்சாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த டைமு ஆண்டவர் வந்து என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை இருதயத்தில் வந்து பேசினார். அதே இது எனக்கு நான் வேதம் வாசிக்கிறப்போ எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார். உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன்னு வந்து சொன்னார் ஆண்டவர். அவர் சொல்கிற கொஞ்ச நாளில் கம்பெனி மூடுற வந்து நிலைமைக்கு வந்து போயிடுச்சு. என்னென்ன வார்த்தை சொன்னாரோ அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் வந்து நடந்துகிட்டு இருந்து. சேலரி இல்லை, கம்பெனி மூட போகுது, எப்படி நம்ம ஜாதிகளுக்கு ஒளியாக இருப்போம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் எனக்கு ஆண்டவர் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அது ஒரு நல்ல கம்பெனியில் என்ன ப்ளேஸ் பண்ணார். எனக்கு கீழே 150 பேர்கிட்ட வந்து அந்த ப்ராஜெக்ட் ப்ரெஷர் பீக்கில் இருக்கிறப்போ ஆல்மோஸ்ட் 200 people கிட்ட வந்து வேலை செஞ்சாங்க எனக்கு கீழே மட்டும். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அதுலேருந்து வந்து என்னை வந்து உயர்த்தி வச்சார். அதுக்கப்புறம் ஓகே திடீர்னு வந்து அல்லேனுக்கு போக வேண்டிய வந்து நிலைமை வந்து வந்துச்சு. இன்னொரு விஷயம், ஆரம்பத்தில் எனக்கு ஒரு நான் டெக்னீஷியனாக வேலை செஞ்சப்போ என்கிட்ட இன்னொரு வார்த்தை பேசினார், அற்பமான ஆரம்பத்தை செட்டப் பண்ணாதுன்னு. அந்த வார்த்தைகள் தான் வந்து என்னை நடத்தி வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஓகே அல்லேனுக்கு போனது எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்து எனக்கு அபுதாபி வரணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் அதுக்கு வேண்டி ப்ரேயர்லாம் பண்ணலை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னென்னா, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியார், அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றுவாருன்னு. நான் ஓகே நான் வந்து ஜஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணுவேன், அடுத்தவங்களுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுவேன், அவ்வளோதான். நான் இதுக்கு வேண்டி ப்ரேயர்லாம் பண்ணலை. ஒரு 4 மாதம் போச்சு ஆன்லைனில். முடிகிறப்போ வந்து எனக்கு திடீர்னு ஒரு கால் வந்து, நான் அப்ளை பண்ண எல்லாம் இல்லை, யாராவது ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்களா என்ன இதெல்லாம் தெரியல. சரி, ஆனால் நான் தான் அந்த இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணேன். என்னால் இந்த நாள் தான் வர முடியும். அவங்க எல்லாத்தையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே நான் போய் அட்டன் பண்ணேன், என்னை உடனே எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதை நான் வந்து எங்கள் கம்பெனியில் நான் ரெசிக்னேஷன் போடுறப்போ
எனக்கு சீனியர்ஸ், எனக்கு 2 டீம் லீடர்ஸு, மேனேஜர்ஸு, ப்ராஜெக்ட் டைரக்டர் வேறு மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுனாங்க என்ன அங்கே இருக்க வைக்கிறதுக்கு. எனக்கு இப்போ அவங்க ஆஃபர் பண்ண சேலரியை விட அதிகமாக தரேன்னு வந்து சொன்னாங்க. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ஆண்டவர் வந்து ஒரு புதிய நடத்துதலை தராங்க அப்படின்னு தான் இருந்தது. அந்த டைம் அண்ணா எனக்கு சொன்ன வார்த்தையை ஞாபகம் வந்தது. ஜனவரி எனக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுறப்போ ஒன்று வந்து புதிய ஒரு வேலையை தருவாங்க, அதில் நடத்துவாங்க ஞாபகம் வந்தது. எனக்கு அந்த குழப்பமான சுச்சுவேஷனில் அதுதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. அதே மாதிரி ஆண்டவர் வார்த்தையும் தந்தார். ஒன்று புதிய வழியை, அதாவது புதிய காரியத்தை வந்து செய்வேன் உன்னோட வாழ்க்கையில் அப்படின்னு வந்து சொன்னார். அதை நான் கன்ஃபார்ம் பண்ணேன். நான் விட்டுட்டு வரப்போ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஈவன் லேபர் லெவல் கூட வந்து அவங்களுக்கு மனசே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இன்ஜினியர் பிடிக்கணும், அது என்ன தான் பிடிக்கும். நான் எல்லாருக்கிட்டையும் போய் பேசுவேன். அவங்களோட ஓகே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு என்ன சொல்கிறது, பொதுவாக இன்ஜினியர்ஸ் போய் பேச மாட்டாங்க டெக்னீஷியன்ஸ்கிட்ட. ஆனால் நான் ஃபுல்லாக இருக்கதே அங்கே தான். நான் பொதுவாக ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க மாட்டேன். அப்போ அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீ போகிறேன்னா எங்களையும் கூட்டிகிட்டு போ ப்ளீஸ், அந்த மாதிரின்னெல்லாம் வந்து அதிகமாக வந்து கேட்டேன். எனக்கு வேண்டி இவ்வளோ பேர் பேசுவாங்க நான் வந்து எதிர்பார்க்கல. உண்மையாலுமே அந்த இடத்துல வந்து சப்கான்ட்ராக்டராக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து ஆண்டவர் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து வச்சுருந்தாங்க. ஈவன் வந்து இப்போ கூட வந்து எனக்கு கால் பண்ணி இன்ஜினியர் ஏதாவது கான்ட்ராக்ட் இருந்தால் எங்களுக்கு தரணும். அதாவது நான் அந்த ஆண்டவரோட வாக்கு தத்தத்தை நான் அங்கே வந்து பார்த்தேன் நிஜமாவே. இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வேலையை கொடுத்தாங்க ஆசீர்வாதமாக. அதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையினால் சொன்னதை அவருடைய கரங்களினாலே அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேறு சாட்சிகள்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த இடத்துல சாட்சி நிறுத்தின கர்த்தருக்கு கோடான நன்றி. நான் அந்த அபுதாபி லைஃப்க்கு வந்து 8 மாதம் ஆச்சு. இந்த சர்ச்சுக்கு வரும்போது நியூ இயர் 1ஆம் தேதி நான் இங்கே வந்தேன். அப்போ அவ்வளோ கண்ணீரோடு இங்கே வந்து ஜெபிச்சேன் ஆண்டவர்கிட்ட. எனக்கு இங்கே கிடச்ச பெரிய சொத்து இந்த சர்ச்சு தான். அதையும் தாண்டி எனக்கு பாஸ்டர் ஒரு அம்மா அப்பா போல் எல்லாத்துலேயும் இருந்தது. எனக்கு மார்ச் மாதம் வேலை கிடச்சிது. அப்புறம் பாஸ்டரம்மாட்ட சொன்னேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, வேண்டாம். அவங்க சொன்னது எல்லாமே இல்லைடா, கர்த்தர் இதில் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருக்காரு. நான் இல்லை, எனக்கு மிர்ஃபாவில் சர்ச்சு வர முடியாது, இங்கேருந்து எங்கேயோ போகிறேன் நான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும்தான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே. எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, நான் சர்ச்சு தான் எனக்கு ஃபுல் ஹாப்பினஸ்மே, ஆனால் அதுவுமே எனக்கு போதுங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க இல்லைடா கர்த்தர் நீ நினைக்கிறான கர்த்தர் வந்து என்ன திட்டம் வச்சுருக்கான்னு தெரிலன்னு அவங்க ரொம்ப அந்த வார்த்தை எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நடத்துவாருன்னு. அதே மாதிரி கரெக்டாக ஜூலை மாதம் 13ஆம் தேதி காலையில் எனக்கு ஒரு 11:30 மணிக்கு மெசேஜ் வருது, உங்களை வந்து ஷாபியாக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பனியாஸில் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் அது எதிர்பார்க்கவே இல்லை. ஜாயினிங்னு சொன்னாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் ஜாயினிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் இப்படி ஒரு மாற்றத்தை தருவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே நாளில் 13ஆம் தேதி கிளம்பி 14ஆம் தேதி ஜாயினிங் ரொட்டீன் தான். ஈவினிங் எல்லாமே மிர்ஃபாலேருந்து எல்லா திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்னை எல்லா சூழ்நிலையும் ஒரு தாயும் தகப்பனுமா இருந்து எனக்கு பாஸ்டரையும் இருந்தாங்க. கர்த்தரும் என் கூட எல்லா சூழ்நிலையும் வழி நடத்தினார். அதே மாதிரி ரொம்ப இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன், 8 மாதம் கஷ்டப்பட்டேன், இவ்வளோ நின்றுப்பேன், கையேந்தி நின்றுப்பேன். கர்த்தர் இன்னைக்கு என் கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிச்சு இந்த இடத்துல சாட்சி சொல்ல வச்சார். கர்த்தருக்கு கோடி நன்றி. கர்த்தர் நல்ல வராமே. எந்த வாஞ்சையோடு நம்ம இருக்கோமோ அந்த வாஞ்சையை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். வேறு சாட்சிகள்? சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்ஸஸ் சொல்லுவாங்க. Psalm 23 verse 4. Even though I walk in the darkest valley, I fear no evil, for you are with me. Your rod and staff, they comfort me. Yea, though I walk through the valley of shadow of death, fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. For the kingdom is the Lord, and He is the governor among the nations. காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே,
நீர் கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை ஆண்டவரே மனமும் வந்து உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்ப்பா. இதை நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. படைத்த கரங்கள் ஒவ்வொரு கரத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூக்காக காத்திருக்காங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூவை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய கையின் பிரயாசத்தையும் ஆண்டவரே, அதில் அநேக காசுகளை ஆண்டவரே அவங்க மிச்சம் பண்ணவும் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வீட்டினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. யார் இன்னைக்கு காணிக்க கொடுக்க முடியலன்னு சொல்லி ஒரு வேதனையோடு இருக்காங்களோ அந்த பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, வருகிற நாட்களிலே உமக்காக விதைக்கிற கரமாய் நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது மகள் கேத்தரின், மகள் சாரா வந்து ஒரு பாடல் பாடுகிற வேளையிலே கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போன, பாத புரியாம பயந்து நின்ன, வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போன, பாத புரியாம பயந்து நின்ன, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால நீங்கிதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தாரம் இழந்த என்னை தேடி வந்தது ஏன், சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தாரம் இழந்த என்னை தேடி வந்தது ஏன், என்னை தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை, என்னை தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை, புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க, கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே, கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே, என் கரம் பிடித்து தூக்கி நீர், என் கரைகள் எல்லாம் நீக்கி நீர், கரை பிடித்து தூக்கி நீர், என் கரைகள் எல்லாம் நீக்கி நீர், பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பனும் நீரே, இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க, இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் பிரதர் சுபாஷ் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது உபாகமத்தின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார்.
நீதிமொழிகளிலே 3:26 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதே 5ஆம் தேதி 8வது மாதத்திலே சகோதரி பிரின்சி டாலி அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். நம்ம ஆண்டனி ஜஸ்டின் பிரதருடைய ஒய்ஃப். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். உன் கூடையும் மாப்பிசையும் உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலே பிரதர் அருள் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது உபாகமத்தின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக, பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக, வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஜானிஷா அதற்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் ராஜா. இந்த நாளிலும் ராஜா எங்களை எல்லாரையும் கூட்டி இயேசுப்பா இந்த சபையில் இயேசுப்பா ஆராதனைக்கு எங்களை எல்லாம் இருத்தி துதிக்க வைத்தீங்க, பாட வைத்தீங்க. உங்களுடைய ஆளுகை இயேசுப்பா இம்மட்டும் தாங்கி வந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. இன்னும் ராஜா இப்போ ரீட் பண்ண இயேசுப்பா வெட்டிங் டே, பர்த்டேஸ் எல்லாருக்காகவும் வருகிற ராஜா. எல்லாரையும் ராஜா ஆசீர்வதிங்க, இம்மட்டும் நடத்துனதுக்காக நன்றி ராஜா. இனிமேலும் நடத்துங்க. இந்த வருஷம் முழுவதும் இயேசுப்பா நன்மை கிருபையும் சூழ்ந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க ராஜா. வரப்போ தேவ வசனத்தையும் ஏசுப்பா எங்களுக்கு ஏசுப்பா நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடக்கவும் ஏசுப்பா அது எங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கவும் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஏசுப்பா இன்னும் ஏசுப்பா ஆளுகை இருப்பதாக ஏசுப்பா உம்முடைய ஆளுகை இருப்பதாக ராஜா. ஏசுப்பா இன்னும் ராஜா எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியில் கொடுக்குறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. இல்லை 3 காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். 1 போதிக்கிறது, 2வது ஆலோசனை, 3வது நடத்துகிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இதில் 3 காரியமுமே கர்த்தரால் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எதுவுமே நம்முடைய காரியம் இல்லை. அந்த 3 காரியத்தையுமே கர்த்தர் தான் நமக்காக செய்கிறார். ஒரு குடும்பத்தை அப்பா நடத்துகிற விதம் வேறு மாதிரி இருக்கும், அம்மா நடத்துகிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். பிள்ளைகளில் ஒரு அண்ணனாக இருந்து அந்த குடும்பத்தை நடத்தும் போது அது வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோங்கன்னா அப்பா அம்மாலாம் நல்ல ஒரு ஏஜ்டாக இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு மகனாய் அந்த வீட்டை கட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவருடைய சூழ்நிலைகளும் அவருடைய குடும்பத்தில் அவருடைய நடத்துதலும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய நடத்துதலும் வித்தியாசமாக இருந்தாலும் நம்முடைய கர்த்தர் பரலோக தகப்பன் நம்மை நடத்துகிற விதம் அது மிகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். நம்முடைய காலங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் ப்ராமிஸ் வரும்பொழுது பார்த்தோன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல எதுவுமே இருக்காது. நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார். அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்த்தோன்னா அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்திற்குரிய எந்த வாய்ப்பும் இருக்கவே இருக்காது. இதுதான் அந்த சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் என்ன வார்த்தைகளை அவர் சொல்லுகிறாரோ அவருடைய கரத்தினாலே அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கிற வார்த்தை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். நீ என்ன பாதையில் நடக்கணுமோ அந்த பாதையை உனக்கு நான் போதித்து அதில் நடத்துவேன். உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறவராக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாய் ஆண்டவர் கொடுக்கிறது ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 58:11.
கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ 4 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். மகா வறட்சியான காலத்துலையும் உங்களுடைய ஆத்மாவை என்ன பண்ணுவாராம்? திருப்தியாக்கி வைப்பாராம். அது குறைவாகவே இருக்காது, உங்களுக்கு பூரணமாய் திருப்தியாக இருக்கும். உங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறாரு. உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் அவர் வைக்கிறாரு, வற்றாத நீரூற்றை போல் வைக்கிறாராம். இந்த 4 நடக்கணும்னா அந்த வார்த்தையில் முதல்ல இருக்கிற வார்த்தை நடக்கணும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அந்த வார்த்தை இருந்தால் தான் இந்த 4மே நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடத்துதல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எந்த ஒரு குறைவும் இராதபடிக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம மகா வறட்சியான காலத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய ஆத்துமா அது பூரணமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அது திருப்தியாக இருக்கும்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அடுத்து உங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி, உங்களுடைய எலும்புகள் பலவீனமாக இருக்காது, உங்களுடைய எலும்புகளை அவர் நிலமுள்ளதாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். அடுத்து 3வது, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை, அப்படின்னா செழிப்பாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், தேவை ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஆண்டவர் நம்ம நடத்தினார்னா நம்ம ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருப்போம். அதுதான் அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை குறிக்கிறது. அடுத்து வற்றாத நீரூற்றை போல் இருப்பார். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேணும்னா கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துகிறவராக நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு நாள் இல்லை, ஒரு மணி நேரம் இல்லை, அவர் நித்தமும் உங்களை அவர் நடத்துகிற ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நீதிமொழியின் புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை பார்த்தோன்னா, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் அப்படின்னு சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷனுடைய இருதயத்தில் அவனுடைய வழிகளை யோசிக்கும். இப்போ நம்ம என்னவாவது யோசித்தோன்னா, நம்மளுடைய குறித்து, நம்ம ஃபேமிலியை குறித்து ஒரு பிளான் பண்ணோன்னா, அந்த பிளானிங் எப்படி இருக்குதோ அந்த பிளானிங்கை காட்டிலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும் பொழுது அதை உறுதியாய் அவர் வாய்க்கப்படுத்துவார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 24:6 வாசிக்கும் பொழுது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரன் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணணும். அப்போ யோசிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். நம்ம யோசிக்க தான் செய்யணும். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அப்போ ஆலோசனையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒரு மினிஸ்டர், ஒரு ராஜரீகம் பண்ணுறவரா, அந்த தேசத்து ராஜா இருக்காருன்னா கீழே ஆலோசனைக்காரர்களை அந்த ராஜா வைத்திருக்கிறார். ஒரு பிரதானியை வச்சுருப்பார், ஆலோசனை கொடுக்கறதுக்குன்னு வச்சுருப்பார், மந்திரிகளை வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல வச்சு ஆலோசனை கேட்டு அவர் அதற்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் ராஜா. இப்போ நம்ம ஆட்சி செய்கிறவங்கள பார்த்தோன்னாக்க அதே மாதிரி தான் இருக்குது. எம்பி சென்ட்ரல் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் போய் நம்ம மாநிலத்தின் யாரெல்லாம் எம்பியாக இருக்காங்களோ அவங்க மாநிலத்தில் உள்ள குறைகளை போய் அங்கே போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசுகிறாங்க. அப்போ மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அந்த மாநிலத்துக்காக பேசுகிறாங்க. அப்போ எம்எல்ஏ என்ன பண்ணுறாங்க, அவங்க தொகுதிக்காக பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன குறைவு இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த குறைவுகளுக்கு அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு ஆலோசனை அந்த அரசாங்கத்திலே உயர் அதிகாரி இருக்கிறவருக்கு தேவைப்படுது. அப்போ இவங்க எல்லாருமே கீழே இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இருக்காங்க, அதுக்கு கீழே கவுன்சிலர், அது இது நிறைய பதவிகள்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அவர்கள் ஒவ்வொரு ஆளை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற குறைகளை எடுத்து அதை நிவர்த்தி செய்வது, அதை பரிபூர்ணப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கொண்டு போகணும். இப்போ ஒரு சின்ன ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னால் அந்த தொகுதியில் இப்போ ஒரு சின்ன ரோடு தேவை இருக்குதுன்னா அந்த கவுன்சிலர் போய் மேலே எம்எல்ஏட்ட சொல்லுவார், எங்கள் ஏரியாவுக்கு இந்த இடத்துல ரோடு இல்லை, எங்களுக்கு ரோடு வேணும். அப்போ அங்கேருந்து எம்எல்ஏ என்ன பண்ணுவார், மினிஸ்டர்கிட்டையும் சிஎம்கிட்டையும் பேசுவாங்க.
ஆமாம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஆலோசனை கொடுப்பதற்கு, அப்போ பட்ஜெட் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபைனான்ஷியல் மினிஸ்டர்னு ஒருத்தர் வச்சுருக்கிறார். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஆலோசனை தேவைப்படுகிறது. அந்த ஆலோசனை செய்கிற அந்த ஆட்களை அநேகராய் வைத்திருக்கும் பொழுது ஜெயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஜெயம் வேணும்னு சொன்னால் ஆண்டவரே சஜஸ்ட் பண்ணுறது, நீ யோசி, நல்ல ஆலோசனைக்காரர்களை நீ நியமித்து வைக்கணும், அநேக ஆலோசனைக்காரர்களை நீ வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார். நான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அவ்வளோவா நம்மளுக்கு தெரியாட்டாலும், ஆனால் இப்போ உள்ள ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோன்னாக்க ஒரு சின்ன மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு. அந்த மாநிலத்துக்கு 10,000 கோடியோ 10 லட்சம் கோடியோ ஏதோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத்தனை வருஷத்தில் மக்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட வீடோ இல்லை நல்ல காரியங்களை செய்வதற்கோ நம்ம பார்த்தோன்னா ஓட்டு வீட்டில் இருக்கிறவன் இன்னும் ஓட்டு வீட்டில் தான் இருக்கான், அவன் இன்னும் வந்து குடிசை வீட்டில் இருக்கிறவன் குடிசை வீட்டில் தான் இருக்கான், சேரி இன்னும் சேரியாக தான் இருக்குது. ஆனால் கடன் மட்டும் இன்றைக்கி நம்ம மாநிலத்துக்கு அதிகமாகிடுச்சு, நம்ம இந்தியாவுக்கு அதிகமாகிடுச்சு. அப்போ நமக்கு ஆட்சி செய்வதற்கு, ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கு நல்ல ஆட்கள் சுற்றி இருந்திருந்தால் அப்போ நம்ம தேசத்துக்கும் ஜெயம் கிடச்சிருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வீட்டில் நல்ல ஒரு ஆலோசனை இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே கடன் வராது. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஐக்கியமாக ஏதாவது சின்ன ஒரு ஆட்களை தான் இருப்போம், சின்ன குடும்பமாக தான் இருப்போம், ஆனால் அதுக்குள்ளே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். எப்போ தெரியுமா? நமக்கு கர்த்தர் ஆலோசகராக இருந்தால் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 6வது வசனம் எப்படியா சொல்லுது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ ஆலோசனை கொடுக்கறதுக்கு நீங்கள் மனுஷனை நீங்கள் நியமித்து வைப்பதை காட்டிலும் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆலோசனை கர்த்தராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக அவர் வந்திருக்கிறாரு. இதுக்காக ஒரு ஆலோசனை கர்த்தராய், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய், நமக்கு வந்து அதிசயங்களை செய்கிறவராய் அவர் பிறந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் நம்மளை நடத்தும் போது வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து மதுரையில் ஒரு 7 வயசு வரைக்கும் நான் இருந்தேன். அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசுன்றதுனால ரொம்ப உனக்கு விவரம் தெரியாது. பக்கத்தில் இருக்கிற ஒரு கோபினோ ஏதோ ஒரு பேரில் ஒரு அண்ணன் இருந்தார். நான் அவர் கொஞ்சம் வாலிப பிள்ளையாக இருந்தார். எங்களுக்கு பக்கத்தில் அதுக்கு அடுத்து வந்து தம்பி இருப்பான். அவன் வந்து எப்படின்னா நானும் அவனும் ஒரே ஏஜ் மாதிரி தான், நாங்கள் 2 பேரும் ஒரே செட்டு. இவர் கொஞ்சம் பெரியவர். இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வந்து சுருட்டி அதுக்குள்ளே ஏதோ திணிச்சிக்கிட்டு இருந்தார். திணிச்சிட்டு அந்த சிகரெட்டை மாதிரி அதை பற்ற வச்சு அவர் இழுக்க ஆரம்பிச்சிட்டார். எங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து இதை நீ செய், உள்ளே அப்படியே இழுத்து நீ வெளியில் விடணும்னு சொல்கிறாரு. அப்போ இது என்னன்னே எங்களுக்கு தெரியாது. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் போயாச்சு. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்து எல்லாம் முடிஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறமா அந்த பையன் போய் நேராக அவங்க வீட்டில் போய் சொன்னான், இந்த அண்ணன் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் எடுத்தாங்க, உள்ளே சுருட்டினாங்க, அதை எடுத்து குடித்தது மட்டும் இல்லை எங்களையும் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துலையே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு கைடன்ஸி வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு இருந்ததுன்னா அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு தவறான ஒரு ஆலோசனை நமக்கு கிடைக்கும் பொழுது, அந்த ஆலோசனை வழியாக நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம கர்த்தரை விட்டு விலகி போகிறது மாத்திரம் இல்லை, நம்ம டோட்டலாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாக நம்ம இருப்போம். அப்போ அந்த பழக்கத்துக்கு நாங்கள் அடிமையாக இருந்தோன்னா எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த நிலைமை இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அதற்கு எங்களுக்கு ஒப்பு கூடாமல் எங்கள் 2 பேரையுமே அதுலேருந்து விலக்கி காத்தார். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்முடைய வீட்டுக்குள்ளே வர்ற ஆலோசனையாக இருக்கலாம், நம்ம வேலை ஸ்தலத்தில் வர்ற ஆலோசனையாக இருக்கலாம், எந்த ஆலோசனையையும் கர்த்தர் கொடுத்த ஆலோசனையான்னு கொஞ்சம் யோசித்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். அது நம்ம செயல்படுத்தும் பொழுது அது நமக்கு ஜெயம் கிடைக்கிறதா அது இருக்கிறது. நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்மளை கவுக்கிறதுக்கு 1000 பேர் சுற்றி இருப்பான், நம்ம கம்பெனியை கவுக்கிறதுக்கு 1000 பேர் சுற்றி இருப்பான், உங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறதுக்கு 1000 பேர் சுற்றி இருப்பான். ஆனால் கர்த்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்கு நீங்கள் வேண்டிக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க, நான் எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த ஆலோசனை கிடைச்சாலும் அதை எடுத்துக்கொள்ளாமல் அது கர்த்தருடைய ஆலோசனையாக நான் பார்த்து செயல்படணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ கர்த்தருடைய ஆலோசனை, அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், அவருடைய ஆலோசனை நமக்கு இருக்குன்னா நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பார்த்தோன்னா, ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது.
ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அப்போ நல்ல ஆலோசனை நமக்கு இருந்தால் நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும், நமக்கு ஜெயம் கிடைக்கும். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கீங்களா, அது கர்த்தர் உங்களை நடத்துகிறாரா, அவர் ஆலோசனை கொடுத்து இதை நீ இப்படி செய்யன்னு சொல்கிறாரா, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுக்குறாரா, நீங்கள் திணறிக்கிட்டு இருக்கிற வேலையில் உங்களுக்கு தடையை திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுப்பார். அந்த ஆலோசனை கர்த்தரிடத்தில் வரும்போது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குது, உங்களுக்கு சுகத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி அந்த சூழ்நிலையை சுமூகமாய் மாறுகிறது. அது கலகத்தின் இடமாய் இல்லாமல் அது சுமூகமாய் ஆரோக்கியமுள்ள இடமாய் அது மாறுகிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் ஆலோசனை கொடுக்குற அந்த இடத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். அப்போ கொண்டு வரணும்னா என்ன சொல்கிறாரு, நம்ம அவருக்கு நடத்துகிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கு. கர்த்தர் உன்னை நடத்தி அந்த ஸ்தானத்தில் நம்ம போகும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக வசனத்தில் இப்போ யோவான் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாதபடி தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சத்திய ஆவியானவருடைய நடத்துதல். இப்போ கர்த்தர் உங்களை நடத்துறது ஒன்று, இப்போ கர்த்தர் அடுத்த ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறாரு. ஆவியினாலே நடத்தப்படுது, பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுது. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ சத்தியத்தில் நான் நடத்தப்படும் பொழுது எனக்கு என்ன நடக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ எதில் உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ அவர் சத்தியத்திலே உங்களை நடத்தி அந்த விடுதலையை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ என்ன நடக்க போகுது, தீர்க்க தரிசனமான காரியங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஆண்டவர் அறிவிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தீர்க்க தரிசனம்னு சொல்லும்போது பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்த்தோன்னா வெளிப்படுத்தல் சுவிசேஷம் பார்த்தீங்கன்னாக்க எந்த ஆகமத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ 27வது அதிகாரம் நான் நினைக்கிறேன், அதே தான் தானியலில் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம்னு சொன்னோன்னா அதே மாதிரி பழைய ஏற்பாட்டின் இதில் பழைய ஏற்பாட்டில் 27 வரும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஒரு பைபிள் ஸ்டடியில் போகும் பொழுது வெளிப்படுத்தலில் என்ன சொல்லப்படுது, கர்த்தருடைய வருகையையும் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களையும் அவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதே தான் தானியேலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தீர்க்க தரிசன ஆகமங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லை, இந்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அது என்ன நடக்க போகுது அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு நல்ல பேரண்ட்ஸ், சென்னையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு நல்ல பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பொண்ணு வெளியில் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்று சொல்லிவிட்டு வெளியில் வேறு இடத்துக்கு போகும், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு போகும். ஸோ அந்த பொண்ணு அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இவங்க அப்பா ஒரு ஊழியக்காரர் உட்கார்ந்துருந்தார். அவர் மவுன்சில் அசரஸ் அங்கிள். அவர் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த ஊழியக்காரருக்கு முன்பதாக அவர் மகள் அங்கேருந்து உள்ளே அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வர்றாங்க, வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வரும்பொழுது இவர் மகள்கிட்ட கேட்குறாரு, ஏம்மா நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த ஷாப்பிங் இந்த இடத்துக்கு நான் போனேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்போ இந்த தகப்பனார் சொல்கிறாரு, இல்லையம்மா நான் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், ஆண்டவர் நீ இந்த இடத்துல தெருவில் இந்த இடத்துல இந்த கடைக்கு முன்னாடி நின்னதாக நான் பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு காண்பித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதை சொல்லும் பொழுது அந்த பொண்ணு அந்த இடத்துல உடஞ்சி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் மன்னிச்சுக்கங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லிச்சான். ஒரு ஜெபிக்கிற அப்பாவாக இருக்கும் பொழுது, ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு பேரண்ட்ஸாக இருக்கும்போது பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு வேறு இடத்துல இருந்து நம்மளுக்கு அறிவிப்பு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, யார் வர்றா, யார் போறா, இந்த அநேக காரியங்களை ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஆவியானவருடைய நடத்துதல் ஒவ்வொரு வீட்லேயும் நல்ல பேரண்ட்ஸுக்கும் வேணும், பிள்ளைகளுக்கும் வேணும்.
ஏன்னா என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு வசனம் சொல்லுது. அப்போ உங்களுடைய பிள்ளைகள் மனுஷனால் போதிக்கப்பட்டிருந்தால் குட்டிச்சவராக போயிடும். அப்போ கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆண்டவரை நெருங்குகிற ஒரு ஸ்தானத்துக்குள்ளே வரும். அந்த ஒழுக்கம் வரணும்னு சொன்னால் நம்ம ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி டீச்சர்ஸ்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் சர்ச்சுக்கு போய் கூட்டிகிட்டு போகிறது, ஆண்டவரை பற்றி அதிகமாக தியானிக்க வைக்கிறது, வீட்டில் இருக்கும் பொழுது பைபிளை பற்றி பேசுகிறது, ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நீ ப்ரேயர் பண்ணு மக்களேன்னு ப்ரேயருக்குள்ளே கொண்டு போகிறது, வசனங்களை வாசி, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும் அவங்களை நடத்த ஆண்டவரை நெருங்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சகோதரி நாங்கள்லாம் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருந்தவங்க. எங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட்டை இருக்காருன்னு தெரியும், நம்புவோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வது எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. உண்மையாகவே நான் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் எனக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்நிய பாஷையினுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்னுடைய சகோதரிக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. அப்போ ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணார். அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற வேலையை காலி பண்ணி வேறு இடத்துல வேலை தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுத்தார். இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். இது போன இடத்துல பார்த்தீங்கன்னாக்க அந்த ஸ்கூல் ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச் நடத்துகிற ஒரு ஃபேமிலி அந்த ஸ்கூலில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஆள் உள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் கிடச்ச உடனே அவங்க சொல்லிட்டாங்க, சர்ச்சுக்கு நீ மேண்டேட்ரியாக வந்தே ஆகணும், நீ சிஎஸ்ஐக்கெலாம் போகக்கூடாது, நீ எங்கள் சர்ச்சுக்கு தான் வரணும்னு சொல்லி கரஸ்பாண்டன்ட் சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சிஎஸ்ஐ இப்போ எங்கே இருக்குது சர்ச் இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு இந்த பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. பிள்ளைகளை பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் உள்ள சண்டே கிளாஸுக்கு போட ஆரம்பித்தாங்க. இந்த பிள்ளைகள் அங்கே சொல்லிக் கொடுக்குற காரியங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் அபிஷேகத்தில் நடத்துகிற விதங்களை பார்த்து அந்த போன கொஞ்ச காலத்திலேயே அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாருங்க. அந்த 2 பிள்ளைகளும் இப்போ அந்நிய பாஷையில் நல்லா பேசும். அக்காவோட பிள்ளைகள் 2 பேரும் அந்நிய பாஷையில் நல்லா பேசும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ஒரு ஆசை, இது எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஆசை. பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட உடனே எனக்கும் வேணும்னு சொல்லி ஒரு ஆசை. இப்போ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகுது. அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யட்டும்னு சொல்லி ஒவ்வொன்றா சர்ச்சுக்கு போய் அதில் என்ன செய்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, என்ன வாஞ்ச வேணும் ஒவ்வொன்றா பாஸ்டர்கிட்ட ஆலோசனையை கேட்டு இது அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டுச்சு. எங்கள் அத்தா அந்நிய பாஷையில் பெற்றுக்கொண்டார். எங்கள் அத்தானுடைய பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹிந்து பேக்ரவுண்டு. அவங்க ஜென்ரேஷனில் யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்தவராய் மாறி அந்த இடத்துக்குள்ளே வந்தார். இப்போ அவர் அந்நிய பாஷையில் பேசுவார். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பைபிளில் எந்த அதிகாரம் எந்த வசனம்னு கரெக்டாக வசனத்தை சொல்லுவார். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு கடமைக்கு போய் ஒரு ஆலோசனை கிடைக்குன்ற ஒரு சும்மா ஏதோ போகிறோம் கடமைக்கு உட்காரோன்னு போகாமல் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவரிடத்தில் இருந்து என்ன நன்மையை நான் பெற்றுக்கொள்கிறேன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய பாஷையில் அந்த ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு வந்த பிறகு ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிச்சிங்கன்னா, இப்போ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 3-4 பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க இருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டுக்காக கணவனுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், இல்லை மனைவிக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த காரியங்களை பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். உங்கள் பிள்ளை என்ன செய்து, ஆமாம் உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, நல்லா இருக்காங்களா, எல்லா காரியத்தையுமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இப்போ இந்த குடும்பத்துக்கே ஆண்டவர் செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னால், எங்களுக்கே ஆண்டவர் செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னால், இப்போ அந்நிய பாஷை வேணும்னு சொல்லி நீங்கள் வாஞ்சையோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் வாஞ்சையாக இருக்கிற இருதயத்தை அவர் கண்ணோக்கி பார்க்குறவராக இருக்கிறாரு. அதே போல் அவர் வாஞ்சிக்கிற இருதயத்தை, அதை என்ன வாஞ்சையோடு நீங்கள் பார்க்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அப்போ நம்ம கேட்கும் பொழுது அவர் நம்ம கொடுக்கிறாரு. ஆவியானவருடைய நடத்துதல் நம்முடைய குடும்பத்துக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமாக நமக்கு தேவை. நம்ம உங்கள் பாஸ் உங்களுக்கு பின்னாடி என்ன திட்டம் போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆமாம், என்ன உங்களுக்கு கொலீக்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. நீங்கள் ஜெபத்தில் கரெக்டாக ஆண்டவர் கூட இருந்தீங்கன்னா, ஆலோசனை கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்திலிருந்து அந்த தீர்க்க தரிசன ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகள் அந்த சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் யோவான் 14வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார்.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தமான வார்த்தைகளை என்ன உன் வாழ்க்கையில் நடக்க போகுது, உன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்றதை மாத்திரம் இல்லை, உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் வசனங்களே உங்களுக்கு நினைப்பு ஊட்டுகிறவராக. இயேசு என்ன சொன்னார், பிதா என்ன வச்சிருக்கிறார், என்ன கட்டளைகள் இருக்கிறது, அப்போ அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறாருன்னு சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதல்ல கர்த்தரால் நடத்தப்படுகிற நடத்துதல், ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே நம்ம இருக்கணும், மூன்றாவது சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமுமாய், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்போ அவருடைய வசனம் என்னுடைய காலுக்கு அது தீபமாக இருக்கிறது அப்படின்னு வசனத்தில் இருக்குது. என் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்குது. அப்போ எனக்கு தேவை என்ன வேணும், வசனத்தினால் நடத்தப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்து போகிற இடங்களில் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எனக்கு நன்மையாய் வைக்கிறார். அப்போ அவருடைய வசனத்தினால, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு அது எப்படி இருக்குன்னா அது தீபம், அது வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்குது. அப்போ ஆண்டவர், நீங்கள் வசனத்தினால தேர்னவர்களாக இருக்கும் பொழுது பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் ஜெயம் எடுக்கிறவங்களா இருப்பீங்க, பிசாசை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. உங்களுக்கு தவறான ஆலோசனை வரும் பொழுது நீங்கள் வசனத்தை பேசி அதை எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. உங்களுக்கு வசனமானது அது கால்களுக்கு அது தீபமும், உங்களுடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. சவுல் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருந்தார். முதல்ல நடத்தும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை நடத்தி கொண்டு வந்திருந்தார். அப்போ ஆண்டவர் பேசும் பொழுது மோசையே அந்த இடத்துலேருந்து வேறு பிரிக்கிறார். இப்போ மோசே கிட்ட அவர் ஆண்டவர் பேசுகிறாரு. பேசும் பொழுது ஜனங்கள் கேட்டார்களான்னு கேட்டால் முதல்ல கேட்டாங்க. அவர்கள் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அது இடி சத்தம் போல் இருக்குது, எங்களுக்கு வேண்டாம், அவர் எங்கள்கிட்ட பேச வேணாம், மோசே கிட்டேயே பேசட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஆண்டவர் யாருக்கிட்ட பேசுகிறாருன்னா மோசே கிட்ட பேசுகிறார். மோசே மக்களுக்கு எடுத்து சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரோ, என்ன கட்டளைகளை கொடுத்தாரோ, எப்படி நடத்துவேன் என்று சொல்லி அவர் செய்தாரோ அந்த வழிகளை இவன் போய் அந்த ஜனங்களுக்கு அறிவிப்பான். அப்போ அப்படி ஆண்டவர் நடத்தும் பொழுது அந்த ஜனங்கள் கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுத்தாரோ அந்த ஆலோசனைகளை அவர் நடத்தி அவர் கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஏசாயா 30 அதிகாரத்தில் 20-21 2 வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். ஏசாயா 30 அதிகாரம் 20-21. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் நடத்துகிற விதம், அவர் வசனத்தினாலே நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். ஊழியக்காரர்கள் மூலியமாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். ஊழியக்காரர்கள் மூலியமாய் உங்களுக்கு நல்ல காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ அவர் என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளை எதுவும் மாற்றாமல் அப்படியே கொண்டு தன்னுடைய ஜனத்திற்கு கொண்டு கொடுக்குறவன் தான் ஊழியக்காரன். அப்போ அவருடைய வார்த்தையினாலே நாம் நடத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இப்போ சவுல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் இருக்கிறதுலையே ஒரு ரொம்ப சின்ன ஒரு கோத்திரத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ வா, நீ தான் அந்த இவங்களுக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு உட்கார வைக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை முதலிலே கை கொண்ட சவுல் ஆண்டவருடைய கட்டளையில் போக போக பார்த்தீங்கன்னா பின்னாடி அவன் டோட்டலாக ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான். அவன் அஞ்சனம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் அவன் அஞ்சனம் பார்க்க போவான். அப்படி ஆளாக மாறிட்டான். மாறினதுனால ஆண்டவர் அவனை அந்த இடத்துலேருந்து தள்ளிட்டு அந்த இடத்துக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட தாவீதை ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு கொடுத்தார். அப்போ நம்ம அவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை கேட்குற நாம் அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாயும் நம்ம குடும்பத்தை நடத்துகிறவர்களாயும் இருக்க வேண்டும். சரியா? நம்ம கேட்டுட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடக்கூடாது வார்த்தையை. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தைக்குள்ளே அநேக கேள்விகளை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும். சர்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருங்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஒரு ஆள் ஆலோசனை கொடுக்குறாருன்னா நீங்கள் 1008 கேள்வி உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும்.
புத்தியுள்ள பிள்ளைனா, ஆண்டவர்னால் நடத்தப்படுற பிள்ளைனா, ஆண்டவருடைய ஆலோசனைனால் நடத்தப்படுற பிள்ளைனா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1008 கேள்வி உள்ளே கேட்டுட்டு இது சரிதானா, ஆண்டவர் இதை அனுமதிக்கிறாரான்னு நீங்கள் யோசித்து அந்த காரியங்களில் செயல்படுத்த வேண்டாம். அப்போ ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் அந்த கேள்வி உங்களால் கேட்க முடியும். ஆண்டவருடைய வசனம் உங்களை நடத்துகிறதா இருக்கிறது. அப்போ கட்டளையை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போயிடுவார். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற திட்டங்களுக்கு வேறொரு ஆளை ஆண்டவர் செலக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவார். அப்போ அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பின்வாங்காமல் கீழ்ப்படிதலோடு அந்த காரியத்தை செய்கிறவர்களாய் நாம் கடந்து போகிறவர்களாய் நாம் இருக்கணுன்றதை மறந்து போயிடக்கூடாது. மத்தேயு 11வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஆண்டவர் நடத்துதல் இருக்கும் என்றது குறித்து ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நம்ம பார்ப்போம். சங்கீதம் 25:9-10 வாசிப்போம். சங்கீதம் 25:9-10. சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை அவர் போதிக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. எடுத்தவொடனே வீட்டில் போய் சண்டை போடு, ஏதாவது ஒய்ஃப் சொல்லிட்டாங்கன்னா மூக்குக்கு மேலே கோவம் வந்துடும். டாம் டூம் டிமில்னு போட்டு வார்த்தையினால் போட்டு வீட்டையே கலகமாக்கி விட்டுருவாங்க. ஒரு சில பெண்கள் அந்த மாதிரி செய்வாங்க, ஒரு சில ஆண்கள் ஒரு சிலர் அப்படி செய்வாங்க. என்ன நிதானமாக ஒரு சாந்த குணத்தோடு நிதானமாக செயல்படுறது ரொம்ப கம்மி. ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு வேணும்னா, அவர் நமக்கு முதல்ல போதிக்கணும்னா முதல்ல நம்ம குவைட்டாக உட்காந்து கேட்கணும். அதுக்கு முக்கியமாக சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கணும். சாஃப்டான கேரக்டர்ஸ் நமக்கு இருக்கணும். அப்படி யார் இருந்தாங்கன்னா 2 பேர் இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே இது வந்து பாஸ்டர்மா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மோசேயும் இயேசுவும் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தாலும் சொல்லி வசனத்தில் சொல்ல, என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 12:3 மோசேயை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 11:29 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியின் கனி, கலாத்தியர் 5:23, ஆவியின் கனிகளில் கனியை பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று சாந்த குணம். அப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நான் எனக்கு போதிக்கப்பட வேண்டும், நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் கோபம் மற்ற எல்லா காரியங்களையும் தூக்கி போட்டுட்டு சாந்த குணம் உள்ளவர்களாக நான் மாற வேண்டும். நம்ம எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோவப்பட்டோ இல்லை டக்குன்னு வார்த்தைகளை விட்டு ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. ஒரு சாந்த குணத்தில் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். 2வது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசித்தோன்னா, சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய பாதை நம்ம அவரால் நடத்தப்படும் பொழுது செவ்வையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழியை போகிற வழியில் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். எப்போவுமே அவரை விட்டுறக்கூடாது. நீங்கள் நடந்து போகிற பாதையில் எல்லா இடத்துலையுமே கர்த்தரை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. அவரை விடாமல் நீங்கள் பின்பற்றும் பொழுது, அவரை நடந்தும் பொழுது அவருடைய பாதைகளில் அவர் உங்களுடைய பாதைகளை அவர் செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசித்தோன்னா, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ ஒரு வாஞ்சை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கர்த்தர் மேலே இருக்கிற வாஞ்சை ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகள் மேலே எவ்வளோ வைராக்கியமாக அந்த பிள்ளைகளை எங்கேயும் விட்டுறக்கூடாது, அது ஒரு வேலைக்கு ஏறுற வரைக்கும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஒரு பேரண்ட்ஸ் பார்க்குறாங்களோ, அதே போல் இந்த இடத்துல அப்பாவுடைய கைக்குள்ளே நம்ம இருக்கணும். நம்ம வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மளை நடத்தணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பும் ஒரு ஆலோசனையும் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு வாஞ்சை இந்த இடத்துல வேணும். ஆண்டவர் அவருடைய வழியை எனக்கு தெரிவிக்க வேண்டும், அவரிடத்திலிருந்து அந்த நல்ல காரியங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும்ன்ற வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போகணும். நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கோன்னு சொல்லி ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்பா அம்மா கிட்ட இருக்கும்போது ஒழுக்கமாக இருந்த பிள்ளைகள் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒழுக்கமாக இருக்கும். எந்த இடத்துலையும் கணவனுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்கோ அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும். மனைவிக்கு என்ன கனம் பண்ணணுன்றதுக்கு வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்யும் அந்த பிள்ளை.
அப்போ ஆண்டவருடைய வார்த்தையினாலே அதை நிரப்பி ஆண்டவரிடக்கு சேர்றதுக்குரிய அந்த வாஞ்சியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் அந்த வசனத்தில், முதல் வசனத்தில், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் சொல்லி தாவீது சொல்கிறான். அப்போ நமக்குள்ள ஆண்டவர் நமக்கு அது போதிக்கணுன்ற வாஞ்சை நமக்கு வேணும். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம ஜெயம் கிடைக்கும். ஆண்டவரால் நடத்தப்படுகிறவர்களாக இருப்போம். இன்றைக்கி நம்ம வாசித்த முதல் சங்கீதம் 32:8 நான் திரும்பவும் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 3 காரியத்தை பார்த்தோம். போதிக்கப்படுவது, கர்த்தரால் போதிக்கப்படுவது, அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவது, 3வது அவரால் நடத்தப்படுவது. இது 3 நமக்கு வேண்டியதை இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம வர்ற காலத்தில் கர்த்தரை நாம் நெருங்கி அவரோடு அண்டி அவரை சேர்கிறவர்களாக நம்ம இருக்கணும்னா ஆண்டவரால் நம்ம நடத்தப்படுவதற்கு நாம் வாஞ்சை உள்ளவர்களாய், சாந்த குணமுள்ளவர்களாய் மாறும் பொழுது, ஜபிக்கிறவர்களாக நம்ம மாறும் பொழுது கர்த்தர் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்மளை தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த இடத்துல நான் முழுவதுமாக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா. நல்ல ஒரு ஜப வீரங்கனையாக மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறவர்களாய், ஆவியானவரை கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களாய், ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவர் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாய் இன்றைக்கி நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கி என்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை திறந்த ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தாவே இதை நான் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் உம்மை விட்டு நான் பின்னோக்கி இருந்தேன்னா ஒரு விஷயம் இன்றைக்கி நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய ஜென்ரேஷன் பாவத்துக்குள்ளே விழுந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய ஜென்ரேஷன் கர்த்தரை அண்டிக் கொள்கிற ஒரு ஜென்ரேஷனாக, என்னுடைய தலைமுறைகள் கர்த்தரை நேசிக்கிறவர்களாய், கர்த்தருக்குள்ளாய் ஒரு ஒழுக்கமுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் இருக்க, கர்த்தரை விட்டு விலகாத வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். குடும்பத்தை இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கரத்தை பிடித்து நீர் நடத்தும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உலக பிரகாரமான காரியங்களில் ஆண்டவரே எந்த சிந்தனையும் போகாதபடிக்கு கர்த்தருடைய வழி இதுவே என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரை பற்றி கொள்கிற அந்த இருதயத்தோடு இங்கிருந்து கடந்து போக என் தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனால தகப்பனே, ஆமென்.